ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபாய் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் பார்த்தா 26 தவணைக்கு மேலே இந்த 1000 ரூபாய்க்கான அமௌண்ட்டு எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி செலுத்திட்டு வராங்க. ஸோ 26 தவணைக்கு மேலே செலுத்திட்டாங்க. அந்த வகையில் இந்த ஸ்கீமுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, விடுபட்டவங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. எல்லா ஊர்லேயுமே முகாம் நடந்துச்சு. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 30 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண எல்லாருக்குமே பார்த்தா ஃபீல்ட் வெரிஃபிகேஷன்ஸும் பார்த்தா முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சில ஆஃபீஸர் வீடியோ போயிட்டு ஸோ அவங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, எல்லாமே இருக்கா இல்லையா மாதிரி செக் பண்ணி அதை ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கான பணம் எப்போது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு அமௌண்ட்டு சேரும் அப்படின்னு மாரி அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போதைக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு ₹1 எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ₹1 எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிருக்கு. 11/11/2025, 12/11 இந்த மாதிரி இப்போ வரைக்கும் 21ஆம் தேதி வந்திருக்கு, 22ஆம் தேதி நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ₹1 டெஸ்ட் மெசேஜாக அனுப்புகிறாங்க. லாஸ்ட் டைமும் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண சொல்ல ₹1 பார்த்தா டெஸ்டிங் ப்ராசஸாக அனுப்பி அவங்களுக்கு கரெக்டாக போகுதா இல்லை என்னமாரி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாதம் 1000 ரூபாய் வர வச்சாங்க. சேம் அதே மாதிரி தான் இப்போவும் பார்த்தா ₹1 அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணவங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் நெட் பேங்கிங்கில் செக் பண்ணி பாருங்கள், நார்மல் எஸ்எம்எஸ் மூலமாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ₹1000 கிரெடிட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ₹1 உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு ₹1000 வரப்போகுதுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி ₹1 வந்தாவே டிசம்பர் 15ஆம் தேதி உங்களுக்கு ₹1000 வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த ₹1 எந்த அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்க. அதனால் உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி ₹1 வராதவங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக வந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஆதாரில் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்த போஸ்ட் ஆஃபீஸில் லிங்க் ஆகிருக்கு. வேறு பேங்க்கு, ஸோ ஏர்டெல் பேங்க் அந்த மாதிரி வேறு பேங்க்கில் பார்த்தா லிங்க் ஆகிருக்கு. ஸோ உங்கள் ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அதை செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணவே அதில் கண்டிப்பாக ₹1 வந்திருக்கும். ஸோ வராதவங்க கண்டிப்பாக நம்ம டிசம்பர் 15 அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அல்லது அதுக்கு முன்கூட்டியே டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு தகுதி இருக்குது, தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸில் அனுப்பிடுவாங்க. மேபி டிசம்பர் மாதம் முதல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்கலாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதேமாரி பார்த்தா ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு அப்பீல் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணுறதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ₹1 வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வருகிற டிசம்பர் 15 முதல் உங்களுக்கு ₹1000 வரப்போகுதுன்னு அர்த்தங்க. இதுதான் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வந்திருக்கு, ₹1 எந்த தேதியில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா நம்முடைய சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்எம்எஸ் வந்திருக்கு, ₹1 வந்திருக்கு, 10ஆம் தேதி வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேர் 2 டேஸ் முன்னாடி வந்திருக்கு, டுடே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 22ஆம் தேதி நிறைய பேர் வந்திருக்கு, 11ஆம் தேதி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் ரிசீவ் ஆகிடுச்சுன்ற மாரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரிசீவ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் வருகிற டிசம்பர் மாதம் முதல் வந்துருங்க. ரிசீவ் ஆகாதவங்களுக்கு மேபி ரிசீவ் ஆகிருக்கலாம். எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ ஆதார் லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள், என்ட்ரி பண்ணி பாருங்கள். நெட் பேங்கிங் மூலமாக செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு எஸ்எம்எஸ் வராமலும் இருக்கலாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தகவலாக வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும்.